கம்சன் என்ன பண்ணா, கண்ணனை அழிக்க சிங்கிளா ஒத்தொத்தரா அசுரர்கள் அனுப்பினா வேலை நடக்கல. ஒரே நேரத்துல 2 பேரை அனுப்புவோம்னு சொல்லி ஒரு விளாம்பழ மரம், அதுல ஒரு விளாம்பழம், காயாக இருக்கக்கூடிய விளாம்பழம், அந்த விளாம்பழ வடிவில் ஒரு அசுரன். அவன் என்ன பண்ணணும்னா, கண்ணன் நடந்து போகும்போது அவன் தலையில விழுந்து கண்ணனை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி ஒரு அசுரனை அனுப்பியிருக்கான். இன்னொரு அசுரன் கன்றுக்குட்டி அசுரன். கிருஷ்ணன் கன்றுக்குட்டிகள் எல்லாம் மேய்ச்சுட்டே போறான். அந்த கன்றுக்குட்டிக்குள்ளேயே ஒரு அசுரன். அவன் கிருஷ்ணனை முட்டணும். ஒருவேளை இவாளுடைய திட்டம் எல்லாம் சரியா வந்துருத்துன்னா, கண்ணுக்குட்டி அப்படி கிருஷ்ணனை லேசா முட்டி விளாம்பழ மரத்துக்கு கீழே கொண்டு வந்து நிறுத்தணும். அவன் முட்டி அங்க நிறுத்தும் நேரத்துல சரியா அந்த விளாம்பழம் கண்ணன் தலையில விழணும். அது பழமா இருந்தா கூட ரொம்ப வலிக்காதான், காயா இருந்தா தான் வலிக்கும். அதனால காயா இருக்கான் அந்த அசுரன். அப்படி கண்ணனை அழிக்கணும்னு இருவர் திட்டம் தீட்டினார்கள். ஆனா கிருஷ்ணா, நீ என்ன பண்ணனா, முள்ள முள்ளால எடுப்பது போல அசுரனை கொண்டே அசுரனை அழிக்கிறேன் என்று திருவுள்ளம் கொண்டு, அவன் மேல இருந்தான்னா நம்ம மேல விழுந்துருவான், நாம் அடிச்சு அவனை கீழே தள்ளிவிட வேண்டும் என்று கருதி இன்னொரு கன்றுக்குட்டி அனுப்பியிருந்தான் இல்லையா கம்சன். அந்த கன்றுக்குட்டியை கையில் எடுத்துக்கொண்டு, நாமெல்லாம் இந்த கல் அடிச்சு பழம் சாப்பிடுறோம் இல்லையா, கன்றுக்குட்டியையே ஒரு கல்லாக எரியும் கருவியாக பயன்படுத்தி கன்றுக்குட்டியாகிய வத்சாசுரனையை கொண்டு கபித்தாசுரன் மீது எரிஞ்சதும் என்னாச்சுன்னா, இந்த கன்றுக்குட்டி அசுரன் ஓங்கி விளாம்பழ அசுரன் மீது மோதினானா, விளாம்பழ அசுரன் செத்து போயிட்டான். விளாம்பழ அசுரன் மீது மோதின வேகத்துல கன்றுக்குட்டி அசுரனும் செத்து போயிட்டான். 2 பேரும் கீழே விழுந்தார்கள். இதை பார்த்து ரசித்து 2 in 1 வந்தவர்களை 2 in 1 முடித்த கருநிற என் கன்றே. இவை மட்டுமா, மேலே சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை. தேனுகன்னு கழுதை வடிவில் ஒரு அசுரன், தேனுகாசுரன்னு பேரு. ஆயர்பாடியில பெரிய பனங்காடு. அந்த பனங்காட்டுக்குள்ள போய் பனம் நொங்கு சாப்பிடணும்னு சொல்லி கண்ணனும் நண்பர்களும் விரும்பினார்கள். கிருஷ்ணன், பலராமன், நண்பர்கள் எல்லாரும் போறா. அங்க போனா கழுதை வடிவில் தேனுகாசுரன் ஒருத்தன் உட்காண்டிருந்தான். அவனை தூக்கி பனமரத்தின் மீதே வீசி அந்த துஷ்டனை, கொடியவனை அழித்தொழித்தாயே. அடுத்து முராசுரன் ஒருத்தன். அவன் யாருன்னா, இவன் நரகாசுரனுடைய மந்திரி. நரகாசுரனோடு போரிட வேண்டும் என்று சத்யபாமாவோடு கருட வாகனத்தில் கண்ணபிரான் சென்ற போது வாசல்ல முராசுரன் ஒருத்தன் நிக்கிறான். அவனை உன்னுடைய சக்கராயுதத்தால் அழித்து முராரி என்று பெயர் பெற்றவனே. அதற்கு மேல இந்த எல்லாருக்கும் தலைவன் கொடிய அசுரன் யாருன்னா நரகாசுரன். சத்யபாமா அருகில் இருக்கிறாள். கருட வாகனத்தில் செல்கிறான். போய் கம்பீரமா நரகாசுரனோடு போரிட்டு அவனை வீழ்த்தி வதம் பண்ணினான். இத்தனையும் பண்ணின. அப்போ ஒரு பிரார்த்தனைக்கு பல முறை அருள் புரிந்த நீ, பல முறை பிரார்த்திக்கிறோம், ஒரு முறை அனுகிரகம் பண்ண மாட்டாயா?